வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் விசாரணை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பாக விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். குறைவான மாணவர்களை கொண்டு பாடசாலைகளை மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமைச்சின் செயலாளர் தகவல். தற்போதைய அரசாங்கம் சர்வாதிகார ஆட்சியினை நோக்கி செல்கின்றது. ரணில், சஜித், நாமல் ஆகியோர் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாடு அளித்த தரப்பினரின் தகவலின்படி சஜித் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் பொறியியல் கூட்டு தாபனத்தின் ஊழியர்கள் குழு ஒன்று அவரது மனைவி ஜலனி பிரேமதாசவின் தனியார் நிறுவனத்தில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இதற்காக மொத்தம் 19 அரச ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ கடமைகளுக்கு தொடர்பில்லாத பணிகளை செய்ய திணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஊழியர் ஜனனி பிரேமதாசவின் தனிப்பட்ட பணிகள், அரசியல் தொடர்பான பணிகள் மற்றும் குடும்பத்துடன் தொடர்புடைய வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பாக விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக ராணுவத்தின் SF பிரிவு ஒன்று இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. அதற்காக அந்த பிரிவுக்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வரையில் அந்த பிரிவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ள STF பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தின் SF பிரிவு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய தருணம் இதுவாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமதாச தொலவத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அரசியலமைப்பு ரீதியான சர்வாதிகார ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வர எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும், பிரிந்து சென்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் இணைவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் சஜித் பிரேமதாசவுடன் நமக்கு எந்தவிதமான ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவருடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை. சிலிண்டர் சின்னத்திற்கு மக்கள் 20 லட்சம் வாக்குகளை வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒருவராவது பதவி விலகி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வர வழிவகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் கூட சில சட்டத்தரணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை ஜனநாயகத்திற்கு விரோதமானது. போலீசார் நிறைவேற்ற தேவைக்காக அல்ல, சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் சர்வாதிகார ஆட்சியினை நோக்கி செல்கின்றது. இதற்கு எதிராக ரணில், சஜித், நாமல் ஆகியோர் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் பிரேமதாச தொலவத்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உள்நாட்டு பயண விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறி முன்வைக்கப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனத் பிரேமரட்ன அவர்கள் கடந்த 4ஆம் தேதி இந்த கோரிக்கையினை செய்திருந்தார். அதற்கமைவாக ஜனாதிபதி செயலகம் கடந்த 27ஆம் தேதி வழங்கிய பதிலில் கோரப்பட்ட விவரங்கள் பாதுகாப்பு தொடர்புடையவை என்பதால் வெளியிட முடியாது என்று தெரிவித்துள்ளது. மேலும் சட்டத்தின் பிரிவு 31 14 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்யலாம் என்றும், அவ்வாறான மேன்முறையீடுகளை ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன சந்தித்தவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் செயலகம் தெரிவித்துள்ளது. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டு அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக ஹலுவேவ தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாக நாலக கலவிவா கூறியுள்ளார். இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். குறைந்த மாணவர் சேர்க்கை உள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாணவர்களை அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்பறைகளின் நெரிசலை அதிகரிக்கும் என்று அந்த சங்கம் மேலும் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள 10,194 பாடசாலைகளில் மொத்தம் 1,486 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் மட்டும் பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இதுபோன்ற பாடசாலைகள் அதிக எண்ணிக்கையில் 275 உள்ளன. அதனைத் தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் 240, சப்ரஹமோ மாகாணம் 230 பாடசாலைகளும், ஊவா மாகாணத்தில் 158 பாடசாலைகளும், கிழக்கு மாகாணத்தில் 141 பாடசாலைகளிலும், வடமேற்கு மாகாணத்தில் 133 பாடசாலைகளும் உள்ளது. தெற்கு மாகாணத்தில் 125 பாடசாலைகளும், வடமத்திய மாகாணத்தில் 111 பாடசாலைகளும்,
மேற்கு மாகாணத்தில் 73 பாடசாலைகளும் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையின் பல வங்கிகள் அதிகாரப்பூர்வ வங்கி இணையதளங்களை பின்பற்றி உருவாக்கப்படும் போலி வலைத்தளங்கள் மூலம் தனிப்பட்ட நிதி மற்றும் தகவல்கள் திருடுவதற்கான அபாயம் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் மோசடிகள், மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் இணைப்புகளை அனுப்பி எழுத்துப்பிழைகள் அல்லது அசாதாரண எழுத்துக்களை கொண்டு போலி தளங்களுக்கு பயனர்கள் வழிநடத்துவதாக குறிப்பிடப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் அத்தகைய இணைப்புகளை சொடுக்காமல் அதிகாரபூர்வமான வலைத்தள முகவரிகளை நேரடியாக தட்டச்சு செய்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உள்நுழைவு சான்றுகள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை உள்ளிடுவதற்கு முன்பு URLகளை சரிபார்க்க வேண்டும் என்றும், சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகள் உடனடியாக புகார் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வங்கிகள் வலியுறுத்தியுள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் நாளைய தினம் சனிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனிடையே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தமது உறவுகளை தேடி வருந்தி வரும் குடும்பங்களுக்கு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வீடு திரும்புவார்கள் என்று நம்பிக்கையில் வாழ்ந்தவர்களின் மனதில் புதைகுழி புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். மனித புதைகுழியில் நாளுக்கு நாள் வெளிப்படும் எலும்புக்கூடுகளில் காணாமல் போன தமது உறவினர்களும் இருக்கக்கூடும் என்று பாதிக்கப்பட்டோர் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி 37வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை மொத்தம் 177 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 164 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி PS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த பின் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 60(1) கீழ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று முடிவு செய்தது. அந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப உத்தரவிடப்பட்டது. எனினும் ராஜித சேனாரத்னவின் சட்டத்தரணி கலிங்க இந்து தேச வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பப்பட்டிருப்பதால் பிடியாணையை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கூறியிருந்தாலும் அதனை பற்றிய தீர்மானம் எதுவும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான 2013ஆம் ஆண்டு முறைப்பாட்டின் அடிப்படையில் அரசுக்கு 26.2 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது.